ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன தருங்க, பொட்டேட்டோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாங்க. இந்த உங்கள் முன்னாடி வந்து ஒரு சாஸோட பொட்டேட்டோவோட எவ்வளோ சூப்பராக இதை செஞ்சு இதை பாருங்கள். இது மேலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் இது எப்படி செய்யலாம். வீடியோக்குள்ளே போய் பார்த்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஆடுங்க. இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த பொட்டேட்டோ வச்சு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். அதாவது இதை சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்க கொடுங்க அம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாங்களா? அதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் பாயில் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம நல்லா வந்து கையாலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணலாம். இல்லை ஸ்மாஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 பிரெட்டு துண்டை வந்து நம்ம இதில் அப்படியே நம்ம பிச்சு போட்டுடலாம். இப்போ பிரெட்டை போட்டுட்டோம். நம்ம வந்து சில்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிறதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். ஓகேங்க, நம்ம வந்து இந்த பிறகு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா உருட்டி வச்சுட்டோம். இதுக்கு தண்ணியே தேவைப்படல. இந்த பிறகு தண்ணியே தேவைப்படல பாருங்கள். இந்த பிறகு அப்படியே நல்லா இது மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். ஓகேங்களா? நல்லா இப்படி உள்ளே போகுது பாருங்கள். இதுக்கு நம்ம தண்ணியே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு சைஸ் பண்ணி நம்ம ஒரு இது பால்ஸ் மாதிரி உருட்டி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ வந்துங்க கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா வந்து இப்படி உருட்டிக்கலாம். அது எப்படி உருட்டுறோன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. பிளேட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தடவிங்க. இந்த மாவை அதில் வச்சுக்கோங்க. மாவை வச்சு சின்ன அப்படியே சின்னதாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்குதுனாலும் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணிக்கோங்க. கரெக்டாக லெவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃபோக் இருக்கு இல்லைங்களா? ஃபோக்கை வச்சு நீங்கள் இதை பாருங்க இப்படி பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணி வச்சு எல்லாத்துலேயும் அப்படியே ஃபோக்கை வச்சு அப்படியே சும்மா ஒரு அழுத்து கொடுங்க. அழுத்து கொடுத்தா அது ஒரு ஷேப்பு வந்துடும். நமக்கு எப்படி வேணும் ஷேப்பு வேணும்னாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஷேப்பு இருக்குதோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க எல்லாத்தையும் அப்படியே ஃபோக்கை வச்சு இப்படி பண்ணிவிட்டு எல்லா மாவையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் வந்து செகண்ட் டிப்பு பண்ணுறேன். இந்த பிறகு உங்களுக்கு திரும்ப காட்டுறதுக்காக அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோக்கு வச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களே பண்ணி விடுங்க. குழந்தைங்க பண்ண நல்லா அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. நம்ம செய்கிறத விட குழந்தைங்க பண்ண சொன்னால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதே மாதிரி ஒரு ஷேப் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இது வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம இதெல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து வானலில் வந்து நம்ம வந்து ஆயிலை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். ஒன்று அப்படியே மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரியட்டும். நம்ம இதே ஐட்டோன்னே எடுத்துடலாம். வெந்துட்டோன்னே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா பொறி வச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் ஷேப் ஆகிட்டோன்னே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஆகிடும். அப்போ நம்ம ஒன்று எடுத்துடலாம். இது செகண்ட் டைப்புங்க. இது 2வது வாட்டி நம்ம போட்டு எடுக்கணும். இது சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேளுங்க.
ஓகேங்களா. நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் உடனே பார்த்த உடனே விட மாட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம்ம சூப்பரான நம்ம பொட்டேட்டோவில் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு சாஸோடு ஒரு அருமையாக இந்த பாருங்கள். இது மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணி அந்த இதில் காட்டும் போது அந்த பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இதை பாருங்கள், அப்படியே இதை தொட்டு அப்படியே சும்மா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒன்று விடாமல் நான் சாப்பிட போகிறோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்க ஒன்று ஒன்றா காலி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் செய்து பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய வீடியோவை அப்லோட் பண்ணி அப்பப்போ வர வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.